பல நாளாக வந்து இந்த புலி வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ரோகிணி சிக்க போகிறாங்க, ரோகிணி வசமாக சிக்க போகும் தருணம், ரோகிணியை பற்றி உண்மை தெரிய போகும் தருணம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இப்போ தான் வந்து நிஜமாவே வந்து ப்ரோமோலேயே காமிச்சு ரோகிணியை பற்றி உண்மை இப்போ மீனாவுக்கு தெரிய வருது. மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த பூஜைக்காக இந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துவாங்கன்னு சொன்னதுனால அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. இது தெரியாமல் அதே கோயிலுக்கு தான் ஃபேமிலி வந்திருக்குன்னு தெரியாமல் ரோகிணியை அங்கே வச்சு வந்து அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கிறிஷோட அவங்க பாட்டியோட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியோட. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனா பார்க்கும்பொழுது ஏமாத்துறதுக்கு வழியே இல்லாத மாதிரி அந்த கிறிஷோட பாட்டி ரோகிணியை காமிச்சு, இவ தான் என்னோட ஒரே பொண்ணு கல்யாணி, அது வந்து என்னுடைய பேரப்பிள்ளை கிறிஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க டக்குன்னு ஷாக்கில் குடத்தை கீழே விட்டுறாங்க. என்னது கிறிஷ் வந்து ரோஹிணியோட குழந்தையா? அதனால தான் ரூம்குள்ளே ஓடி போய் உட்காந்துக்கிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டு வந்து அம்மான்னு உட்காந்தானா, ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மா எங்கன்னு கேட்கும்பொழுதெல்லாம் ரோஹிணியவே பார்த்துட்டு இருந்தது. அதனால தானா? அப்போ அந்த ரோஹிணி தான் முத்துவை வந்து ரவுடின்னு சொன்னது, அந்த அம்மா வந்து ஒவ்வொரு தடவையும் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி தானா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளார ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா வந்து இந்த ரோகிணியை கூப்பிட்டு, என்ன அதெல்லாம் உண்மையா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே காலில் விட மீனா, என் வாழ்க்கையே போயிடும், இதை போய் நீ இப்போ சொன்னா என்னை விட மாட்டாங்க, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு வசனத்தெல்லாம் பேச பலார் அப்படின்னு ஒன்று விட்றாங்க. எவ்வளோ பெரிய ஃப்ராடு நீ, ஆனால் ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசிக்கிட்டு திமிரா பேசிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு அவங்க அடித்து அடியில் கீழே விழுந்துடுறாங்க ரோஹிணி. இப்போ ஆனால் இதுக்கப்புறமா நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த விஷயத்த ஸ்ருதிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனோஜுக்கோ விஜயாவுக்கோ இல்லை சம்டைம்ஸ் முத்துக்கு தெரிஞ்சால் கூட வந்து அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மீனாவுக்கு தெரிஞ்சால் மீனா இது எதையுமே சொல்லாமல், முத்துக்கிட்ட கூட சொல்லாமல் தனக்கு தானே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை மீனாவோட முடிஞ்சணும் மீனாவே காலி பண்ணுறதுக்காக வந்து இந்த பக்கம் ரோஹிணி ஏதாவது திட்டங்கள் போடுறதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கலாம். மீனா ரொம்ப ஓவர் குட் கேர்ளாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த பிரச்சனை வந்து பெருசாக எல்லாத்துக்கும் தெரிய வராமல் மீனாவுக்கு மட்டும் தெரிய வரப்போதான். ஆனால் எப்படியோ இது நாள் வரைக்கும் அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு தெரிய வந்தால் அடுத்து வித்யா மூலமாக மீனா இன்னும் நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருப்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.